மனைவி இழந்து இத்தனை ஆண்டுகள்ல எனக்கு இந்தந்த நேரங்கள் எல்லாம் அவங்க நினைவு வராம இருக்கவே செய்யாது. ஒரு நாள் கூட இந்த விஷயம் செய்யும் போது அவங்க நினைவு வராமலே இருக்காது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுல நான் வந்து ரொம்பவே சபிக்கப்பட்டவன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு நான் வந்து ரொம்பவே வந்து பிராக்டிக்கலான ஒரு ஆள். எமோஷன்ல வந்து எனக்கு எக்ஸ்பிரசிவா பண்ண தெரியாது. ஆனா என் மனைவி வந்து ரொம்பவே எக்ஸ்பிரசிவான ஆள். பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதை பத்தி பேசும்போது எனக்கு கேமரா வந்து பெரிய லெவல்ல ஏதாவது பண்ணணும், எனக்கு கேமரா கையில வச்சு நான் சொந்தமா வந்து கேமரா வச்சு எடுக்கணும் அப்படின்றது ஆசை. சும்மா பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அவ எப்படியோ அதுல ரிசர்ச் பண்ணி எனக்கு அது வரைக்கும் அவ சேவ் பண்ண பணத்தை வச்சு எனக்கு கேமரா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கிஃப்ட் கொடுத்தா. மறுநாளே வந்து நாங்கெல்லாம் வெளியில போகும்போது அவளைதான் ஃபுல்லா படம் எடுத்தேன். நான் படம் எடுத்து அதுல இருந்து ஆரம்பிச்சு டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு திருமணத்துல இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல வந்து என்னால ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு வந்து நான் அதை கத்துக்கிட்டேன். சோ அவ இருக்கும்போது அதுக்கப்புறம் திருமணங்களுக்கு நாங்க ஆர்டர் எடுத்து செய்யற அளவுக்கு நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த பேக் வந்து பரன் மேல இருக்கு. ஒவ்வொரு தடையும் வந்து ஏதாவது பொருள் எடுக்கும்போது அந்த பேக்கை பார்ப்பேன். அந்த பேக்கை வந்து அதுக்கு மேல கையா எடுக்க முடியாது. கேமரா வந்து நம்ம பைக் மாதிரி கார் மாதிரி வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். ஆனா 3 வருஷமா வந்து அதை சர்வீஸ் பண்ண முடியல. சர்வீஸ் பண்றதுக்கு முதல்ல அதை தொடணும். அதை தொடறதுக்குரிய தைரியம் இல்லை வரல இன்னும் எனக்கு. அந்த டிஎஸ்எல்ஆர் மட்டும் இல்ல, இப்போ வரைக்குமே வந்து என்னால இன்னொரு டிஎஸ்எல்ஆர் வந்து கையாள முடியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட மேரேஜ் லைஃப் எத்தனை வருஷத்துல? 7 வருஷம். 2014 இருந்து 2022 வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். என்னாச்சு சார் உங்களுக்கு? அவங்க ஒரு நாள் இரவு வந்து அவங்க நண்பர் வீட்டுக்கு போனாங்க. அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு 4 இளைஞர்கள் வந்து குடிச்சிட்டு கார்ல ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இளைஞர்கள் இடிச்சது அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத யாருக்காவது தகவல் சொல்லியிருந்தா கூட ஓரளவு காப்பாத்தி இருந்திருக்கலாம். இடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்மண்டையில அடி, காலில் அடி, இடுப்பெலும்பு வந்து 4ஆவோ 5ஆவோ நொறுங்கிடுச்சு. அதனால ரீனல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய கிட்னி, லிவர் எல்லாத்துலயுமே வந்து அந்த எலும்புகள் உள்ள போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 10 நாளைக்குள்ளேயே வந்து 3 சர்ஜரி அவங்களுக்கு ஆச்சு. இது ஒவ்வொரு தடவையும் சர்ஜரிக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது வலி ஜாஸ்தியா இருக்கு, என்னைய விட்டுருங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க. எனக்கு வலி தாங்கல, எனக்கு போதும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு நல்லா இல்ல, எனக்கு பருப்பு சாதம் வேணும், வீட்டுல இருந்து பருப்பு சாதம் பண்ணி கொண்டு வா. நான் வந்துட்டு இருக்கேன் இங்க. நைட்டு அங்க இருந்து அவன் தம்பி போன் பண்ணி, நீங்க உடனடியா வாங்க, வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் பண்ணவங்கள அப்புறம் என்ன பிடிச்சிட்டீங்க? கேஸ் போயிட்டு இருக்கு. அதை குடிச்சிட்டு வண்டி ஓட்டவங்க கண்ணில் பட்ட என்ன சார் பண்ணுவீங்க? அவங்க என் மனைவியாவே இல்லைன்னாலுமே இது தப்பு. யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு மரணம் வரக்கூடாது. ஒருத்தரோட பொறுப்பில்லாத செயல் எவ்வளவு இன்னசென்ட் லைஃப்ஸ காவு வாங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அவரோட லைஃப் ஒரு இது. இன்னைக்கு அவருக்கு ஒரு துணை இல்லை. அப்படி ஓட்டின ஒருத்தன் இன்னைக்கு எங்கேயோ வெளியே சுத்திட்டு இருக்கான். ஐ பிலீவ் அவனுக்கு இன்னைக்கு வெளியே சுத்துறாலும் நிம்மதி இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். இப்ப இவரை போல ஒரு ஆளை அழ வச்சுட்டு நிம்மதி இல்லாம வச்சுட்டு ஒருத்தரால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது நடந்திருந்தா கூட சரிதான் சார். அவ வந்து ரொம்பவே மென்மையான ஆளு. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது. இப்போ நினைக்கும் போது அவங்க நினைவுல எது ரொம்ப இனிமையான நினைவா இருக்கும்? நீங்க 2 பேரும் பகிர்ந்துகிட்ட தருணங்கள்ல இது ரொம்பவே சார் கேக்கு அவ சமையல் வந்து நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல தின்னு கொளுத்த ஆளு சார். எங்க அம்மா வந்து நான் திமிரா சொல்ற அளவுக்கு எங்க அம்மா நல்லா சமைக்கக்கூடிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ வந்து சும்மா ஒரு தடவை கூட வந்து கிச்சனுக்குன்னு சும்மா திருமணத்துக்கு முன்னாடி போகாதவங்க, எனக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்றதுனால இங்க வந்து வீட்லயே வந்து பானிபூரி முதற்கொண்டு பண்ணிக்கிட்டாங்க. கேக் வந்து நான் வந்து எக்கு போட்ட கேக் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால அவங்க கேக் செய்ய கத்துக்கிட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்த்டேக்கு இவங்க தான் கேக் செய்வாங்க. இவ்வளவு அணுவா காதலிச்ச ஒரு ஆள் இன்னைக்கு இல்லைங்கப்போ உங்க நாட்கள் எப்படி சார் நகருது? எப்படி சொன்னல சார், இன்னைக்கு சினிமா ஒரு சாதாரணமான ஒரு சினிமா பாட்டு பாக்குறதே கேட்கறதே வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா இவங்க எல்லாரும் சொன்னதுக்கு ஒரு மாற்றம் என்னன்னா, என் குடும்பம் என்னை காப்பாத்திருச்சு. என் குடும்பம் என்னோட நட்பு வந்து என்னை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மா வந்து கால் ஆபரேஷன் ஆயிருக்கு. அவங்கள வந்து சின்ன வயசுல கணவரை இழந்தவங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா என்னை விட மாட்டேன்ட்டாங்க, என் கூட தங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாரனா எனக்கு எமோஷனல் சப்போர்ட் பிளஸ் எல்லாமே வந்து எங்க அம்மா தான். ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஆண்களுக்கு கணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதுல நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. பெண்களுடைய வலி வந்து ஆண்களோட வலியை விட 100 மடங்கு அதிகம். ஏன்னா எங்க அம்மாவுடைய வலியை நான் வந்து கூட நின்று பார்த்திருக்கேன். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். அப்ப நான் வந்து வெறும் ஒரு 17 வயசு பையன். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத விட நான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லயபிலிட்டி தான். எங்க அம்மா வந்து இவங்க சொன்ன எல்லா மோசமான சூழ்நிலைகள்லயும் பெண்களே எங்க அம்மா வந்து அசிங்கமா பேசினதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த வயது ரொம்ப சின்ன வயது சார். இதெல்லாம் எப்படி டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சது? ஒரு மாதிரி எனக்கு டைஜஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை எங்க 2 பேருக்கும். அம்மா எப்படி இதை ஃபேஸ் பண்ணாங்க? அம்மாக்கு நான் இருந்தேன். நான் ஒரு பெரிய பொறுப்பு. அம்மாக்கு என்னைய கரையை திறனுன்ற கடமை இருந்துச்சு. இதுல எல்லாம் நேரம் செலவிடுற அளவுக்கு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இதுக்கு செலவழிக்கிற நேரம் நமக்கு 2 பேருக்கும் இல்ல. அந்த லக்ஸரி நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து இருக்கக்கூடிய இலக்கு வந்து தூரமானது. இதுல எல்லாம் வந்து நம்மள தளர்த்திக்கிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா படிக்கவே இல்லை. 10th தான். ஆனா என்னைய வந்து கரையேத்திட்டாங்க. அது எனக்கு நல்லா இருக்கு. பிளஸ் இவங்க சொன்ன நிறைய இந்த பெண்களுக்கான அந்த சூழலோ என்னோட சூழல்ல வந்து என்னைய ஒப்பீட்டளவுல வந்து நீ மோசமானவன் கெட்டவன் சொல்லக்கூடிய ஆளுங்க பெருசா இல்ல. அது உங்களுக்குன்னு இல்ல, பொதுவாகவே ஒரு வாழ்க்கை துணை இழந்த ஆணும் பெண்ணுக்குமான வித்தியாசம்னு ஒண்ணு பார்த்தோம்னா ஒரு பெரிய கோடி எங்க விழுதுன்னா, பெண் ஒரு வாழ்க்கை துணை இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சுயமரியாதை இழக்க வேண்டிய தேவை கண்டு ஏற்படுது. 100%. அவங்க மேல வந்து கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது. சொசைட்டில என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லா அவப்பெயர்களும் எல்லா அவச்சொற்களும் அவங்க வந்துருது. ஆனா வேற இந்த அவச்சொற்கள் இல்லாட்டி கூட எமோஷனல் டிராமா இருக்கு. அதுல எந்த அது வந்து பார்க்கும்போது எமோஷனல் டிராமா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து ஒப்பீடே கிடையாது சார். அவங்களோட வலி வந்து அவங்களோட வலியும் துயரமும் அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேற தன்மையானது. சோ உண்மையிலேயே வந்து ஆண் அப்படின்ற வந்து எங்களுக்கான இழப்பு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா பெண்களுக்கான இழப்புக்கும் ஆணுக்கான இழப்புக்கும் இடையில வந்து ஒப்பீடே கிடையாது. அவங்களுடைய இழப்பு வந்து வேற தன்மையானது. அதனுடைய குரூரம் வந்து வேற லெவலானது. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நான் அனுபவிக்கல அப்படின்றதுல வந்து எங்க அம்மாவோட வலிதான் எனக்கு இப்பவும் வந்து வரும். அதுதான் தோணுது. she has endured a lot. நீங்க சொல்லும்போது கையெடுத்து ஒன்று கும்பிட்டீங்க. that sums up. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு